புனித வாரத்தை நெருங்கிக் கொண்டே இருக்கின்றோம். நோன்பு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றோம். ஒருத்தல்கள் என்ன, ஜெபங்கள் என்ன, குருத்தோலை ஞாயிற்றுக்கிழமைக்கான ஆயத்தம் என்ன? பாசமுள்ளவர்களே, குருத்து ஞாயிறு அன்று இயேசு கிறிஸ்து ஏறி வந்த கழுதை நமக்கு ஒரு பெரிய பாடத்தை சுட்டி காட்டுகின்றது. உலகத்தின் அரசர் என்று எல்லோரும் சொல்லுகின்றார்கள். அப்படி என்றால் அவர் குதிரையில் தானே ஏறி வந்திருக்க வேண்டும். ஆனால் ஏன் அவர் ஒரு கழுதையின் மீது ஏறி வருகின்றார்? திருவிவிலியத்தினுடைய அடிப்படையிலே சிந்திக்கின்ற பொழுது கழுதை என்று சொல்வது குதிரையை விட அதிகமான முறை பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விலங்காக திருவிவிலியத்திலே காணப்படுகின்றது. நீதி தலைவர்களுடைய புத்தகம் 15ஆம் அதிகாரம் 15 முதலுள்ள இறை வார்த்தைகளை வாசிக்கின்ற பொழுது சிம்சோன் என்று சொல்லக்கூடிய மாபெரும் நீதி தலைவர், பலசாலி, ஆண்டவருடைய ஆவியினால் வழிநடத்தப்பட்டவர், கழுதையினுடைய தாடை எலும்பை பயன்படுத்தி 1000 நபர்களை கொல்லுகின்றார். 1000 பேர் மீது வெற்றி கொண்டதனுடைய அடையாளமாக அந்த இடத்தில் கழுதையினுடைய தாடை அமைகிறது. பாலாம் என்று சொல்லக்கூடிய பிற இறைவாக்கினர் ஒருவர் எருசலேம் மக்களை, இஸ்ராயேல் மக்களை சபிப்பதற்காக பகைவர்களால் அழைத்து வரப்படுகின்றார். அவரை எதில் அழைத்து வந்தார்கள் தெரியுமா? கழுதையின் மீது அமர்த்தி அவரை அழைத்து வருகின்றார்கள். ஆனால் அந்த கழுதை எந்த பக்கமும் செல்ல இயலாமல் தடை போட்டு நிறுத்தப்படுகின்றது. யாவே கடவுளால் சபிக்க வந்தவர் அந்த மக்களை வாழ்த்துகின்றார். சாபம் வாழ்த்தாக மாறக்கூடிய தருணம்தான் கழுதையின் மீது ஏறி வருவதை குறிக்கிறது. தோல்வி வெற்றியாக மாறக்கூடிய தருணம்தான் கழுதை மீது ஏறி வருவது குறிக்கிறது. எளிமையின் வடிவாகிய கழுதை மீது இன்று இயேசு கிறிஸ்து ஏறி வருகின்ற பொழுது நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் உடைக்கப்படும் என்பது நம்முடைய ஆழமான விசுவாசம். இதே போல எளிமை உடையவர்களாக இருந்து ஆண்டவருக்கு முன்னிலையில் நம்மை நாமே தாழ்த்துகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி காண்போம். ஏனென்றால் இயேசு சொல்லி இருக்கின்றார், தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான் என்று. இதோ நான் ஆண்டவருடைய அடிமை என்று தன்னை இந்த மண்ணளவு தாழ்த்தியவளை விண்ணளவு உயர்த்தியவர்தான் நம் ஆண்டவர். நம்மை தாழ்த்துவோம், வெற்றியின் வீரர்களாக மாறுவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். ஆமேன்.